அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அவர் ஷார்ட் ஃபார்ம் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி சகர் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இப்போ தான் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கை 4 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா வருஷமுமே 29வது சகருக்கு எங்கள் மாமா தான் எப்பவுமே சகர் சாப்பாடு செய்வாங்க. அதே மாதிரி இந்த வருஷமே செய்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்குரிய வேலை தான் இப்போ பரபரப்பாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் அவங்க பண்ணுற ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையுமே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த லாஸ்ட்டில் தான் தால்ச்சா வச்சுருந்தாங்க. எங்களால் அந்த தால்ச்சா செய்கிறத வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால் வச்சுருக்கிறத மட்டும் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த பிரியாணிக்கு உள்ள வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. தக்காளி அறுக்கிறது, இஞ்சி பூண்டு கழுவுறது, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறமா வெளியே இந்த வெங்காயத்தில் கட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் வீட்டுக்குள்ளே வச்சு வெங்காயம், கொத்தமல்லி அந்த மாதிரிலாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் வீடு கொஞ்சம் ஜேன்னு இருந்ததுனால கல்யாண வீடு மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஜேன்னு இருந்துச்சு. எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கட் பண்ணுற வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தேட்ஸால் வெங்காயம் போட்டுட்டாங்க பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. அப்புறம் பச்சை மிளகா, அரிசி எல்லாத்தையும் அப்படியே அந்த பெஞ்சு மேலே செட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த சட்டியில் கேசரி ஸ்வீட் தான் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனால் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. வீட்டில் ஒரே அனல், அதனால் வீடியோ எடுக்கவே முடியல. வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பயங்கரமான புகை அடிக்குதுன்னு. இந்த புகையால் எங்கள் கண் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேட்ஸாலுமே பிரியாணி தான், அந்த தேட்ஸாலுமே பிரியாணி தான். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கோம். அப்புறம் மட்டனுமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இனிமேல் தேட்ஸால போட்டு கிண்டுற வேலை தான் அவங்க பார்ப்பாங்க. இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணி முடிக்கிற வரைக்குமே எங்கள் ஏரியா செம்ம ஜேன்னு இருந்துச்சு. எல்லாமே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அவ்வளோ பேர். ஒரு பிரியாணி தேட்ஸாக்கு தம் போட்டு முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்சல் கட்டுற வேலை தான். பசங்கள்லாம் பிரியாணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பெஞ்சு மேலே தான் பார்சல் பண்ணி வரவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. தூரமாக உள்ளவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே பக்கத்துலேயே உள்ளவங்க மட்டும் இங்கே சாப்பிட்ருவாங்க. ஸோ சகர் டைமே வந்துருச்சு. அதனால் எல்லாருமே பந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 3:30 மணிக்கெலாம். அப்போ தான் சகர் முடிகிறதுக்குள்ளாட்டி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு. லாஸ்ட்டாக எங்களுக்குமே சாப்பாடு எடுத்து வச்சுட்டாங்க எங்கள் மாமா. இதில் என்ன வருத்தம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரைத்தாவுமே கிடைக்கல, ஸ்வீட்டுமே கிடைக்கல. இதை வச்சு தான் நாங்கள் சகர் முடிச்சுக்கிட்டோம். இதோடு நாங்கள் எங்கள் வீடியோவுமே முடிச்சுக்கிறோம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.